சேலம் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவரான அதிமுக கவுன்சிலர் யாதவமூர்த்தி மீது தாக்குதல் என புகார் எழுந்துள்ளது. சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் பேச முயன்ற எதிர்க்கட்சித் தலைவரான யாதவமூர்த்தி பெண் கவுன்சிலர் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் பேச முயன்ற எதிர்க்கட்சித் தலைவரான யாதவமூர்த்தியை பெண் கவுன்சிலர் தாக்கியதாக புகார் கூறப்பட்டுள்ளது. அதிமுக கவுன்சிலரும் எதிர்க்கட்சித் தலைவருமான யாதவமூர்த்தியை திமுக பெண் கவுன்சிலர் தாக்கியதால் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. சேலம் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவரான அதிமுக கவுன்சிலர் யாதவமூர்த்தி மீது தாக்குதல் என புகார் கூறப்பட்டுள்ளது. செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. வணக்கம். சேலம் மாநகராட்சி கூட்டம் இன்று காலை 11 மணியில் தொடங்கியது. மேயர் ராமச்சந்திரன் தலைமை வைத்தார். மற்றும் மாநகராட்சியில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கவுன்சிலர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருந்தனர். பல்வேறு குறைகள் தெரிவித்து கவுன்சிலர் பேசிக் கொண்டிருந்த போது அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் யாதவமூர்த்தி இருந்து பல்வேறு குறைகள் தெரிவித்து பேசிக் கொண்டிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக கவுன்சிலர்கள் அமருங்கள் என கூறிக்கொண்டே இருந்தனர். அப்போது ஆத்திரமடைந்த 45வது டிவிஷன் பெண் கவுன்சிலர் சுபாஷினி என்பவர் வேகமாக ஓடி அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் சாந்தமூர்த்தி பேசுவதை தடுத்து நிறுத்தினார். பதிலுக்கு சாந்தமூர்த்தி அவரிடம் தகராறு செய்தார். அப்போது கோபமடைந்த 45வது டிவிஷன் கவுன்சிலர் சுபாஷினி யாதவமூர்த்தி தாக்க தொடங்கினார். பதிலுக்கு கவுன்சிலர் சுபாஷினும் சேர்ந்து மற்ற கவுன்சிலர்களும் யாதவமூர்த்தி தாக்க தொடங்கினர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அங்கு வந்த நிர்வாகிகள் இரு தரப்பினரும் சமாதானப்படுத்தினர். தற்போது அதிமுக கவுன்சிலர்கள் மேயர் அறை முன் அமர்ந்து தாக்குதல் நடத்திய கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், சேலம் மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் மீது தாக்குதல் நடைபெற்றுள்ளது, விவரங்களை சொல்லுங்கள். சேலம் மாநகராட்சி இயல்பு கூட்டம் இன்று காலை மன்றக்கூடத்தில் தொடங்கியது. மேயர் ராமச்சந்திரன் தலைமை வைத்தார். பின்னர் ஒவ்வொரு கவுன்சிலர்களாக குறைகளை தெரிவித்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் யாதவமூர்த்தி எழுந்து தனது டிவிஷனில் பல்வேறு பணிகள் நடக்க வேண்டும், இதற்கு அனுமதி தர வேண்டும் என்று கூறி பேசிக் கொண்டிருந்தார். இதற்கிடையில் திமுக கவுன்சிலர் எழுந்து பேசத் தொடங்கினர். இதனால் அதிமுக கவுன்சிலர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் யாதவமூர்த்தி பேச அனுமதி தாருங்கள் என தெரிவித்தனர். பின்னர் இரண்டு தரப்பினரும் கூச்சலிட்டுக் கொண்டனர். இந்த நிலையில் 45வது டிவிஷன் பெண் கவுன்சிலர் எழுந்து யாதவமூர்த்தியிடம் சென்று அவரிடம் தகராறு செய்தார். பின்னர் பெண் கவுன்சிலர் சுபாஷினி கோபமடைந்து அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் யாதவமூர்த்தியை தாக்கினார். பின்னர் அவருடன் சில கவுன்சிலர் சேர்ந்து கொண்டு யாதவமூர்த்தியை தாக்க தொடங்கினர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அதிமுக கவுன்சிலர்கள் அங்கு விரைந்து வந்து சமாதானப்படுத்தினர். பின்னர் சுபாஷினி மற்றும் பெண் கவுன்சிலர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். இதன் பின்னர் அதிமுக கவுன்சிலர்கள் தற்போது மேயர் அறை முன் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார்கள்.